தெலங்கானா மாநிலத்துல ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு பிரதான எதிர்கட்சியா செயல்பட வேண்டிய சந்திரசேகர ராவோட பாரதிய ராஷ்டிர சமிதி அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் கட்சி தாவுறதுனால நிலக்குலைஞ்சு போயிருக்கு. சுதந்திரம் கிடைச்ச பிறகு தெலுங்கானாவை தனி மாநிலமா பிரிக்கணும்னு கோரிக்கைகள் எழ ஆரம்பிச்சு 2009 காலகட்டத்துல தீவிரமடைஞ்ச இந்த போராட்டங்கள் அப்போ மத்தியில ஆட்சி அமைச்சிருந்த மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரச கொஞ்சம் பதற்றத்துல ஆடுத்துச்சு. இதை அடுத்து தொடர்ந்து சுமார் 4.5 வருடங்கள் இழுத்தடிச்ச இந்த விவகாரம் 2014 முடிவுக்கு வந்துச்சு. 2014 புது மாநிலமா உருவெடுத்த தெலுங்கானாவோட முதலமைச்சரா பதவியேற்றாரு சந்திரசேகர ராவ். இதை அடுத்து வந்த 2018 சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கானாவோட 119 தொகுதிகளை கைப்பற்ற பிஆர்எஸ், காங்கிரஸ், பாஜக மும்முனை போட்டி நிலவிச்சு. இந்த நிலையில 63 தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் சந்திரசேகர ராவ் தலைமையில ஆட்சி அமைச்சது பிஆர்எஸ். ஆனா அதற்கு பிறகு நிர்வாக திறமின்மை, குடும்ப அரசியல்னு பிஆர்எஸ் மேல மக்களுக்கு அதிருப்தி உருவாக அடுத்து வந்த 2023 சட்டமன்ற தேர்தலில் 65 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைச்சது காங்கிரஸ் கூட்டணி. இந்த தேர்தலில் பிஆர்எஸ் 39 தொகுதிகளை கைப்பற்றி பிரதான எதிர்கட்சியா தன்னை நிலைநிறுத்துச்சு. பாஜக 8 தொகுதிகளை கைப்பற்றி இருந்துச்சு. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு பிஆர்எஸ் தலைவர் சந்திரசேகர ராவுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உடல் நல குறைவினால சற்று காலம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல ஈடுபடாம இருந்தாரு. இதற்கிடையே மக்களவை தேர்தல் நெருங்க மதுபான கொள்கை ஊழல் வழக்குல சந்திரசேகர ராவோட மகள் கவிதா சிக்க கட்சியோட இமேஜ் உடைய ஆரம்பிச்சது. ஒரு வழியா சிக்கல்களை தாண்டி மக்களவை தேர்தலை தனிச்சு களமாண்ட பிஆர்எஸ் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு படுதோல்வி அடைஞ்சிச்சு. இந்த நிலையில தெலுங்கானாவில பிஆர்எஸ் பின்னடைவு அந்த கட்சி எம்எல்ஏக்களை காங்கிரஸ்ல ஐக்கியமாக வச்சிருக்கு. சமீபத்துல பிஆர்எஸ் ஹைதராபாத் மேயர் விஜயலட்சுமி காங்கிரஸ்ல ஐக்கியமானது கட்சிக்குள்ள சலசலப்பு ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில தான் பந்தலா கிருஷ்ணமோகன் ரெட்டி, சஞ்சய் குமார், தெல்லம் வெங்கட்ராவ் உள்ளிட்ட பிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் 7 பேர் காங்கிரஸ் பக்கம் இணைஞ்சிருக்கிறது காங்கிரஸோட பலத்தை அதிகரிச்சிருக்கு. அதோட பிஆர்எஸ் பிரமுகர்கள் பலர் கட்சி தாவ இருக்கிறதாவும் செய்திகள் பிஆர்எஸ் தலைமை காதுக்கு விட அப்செட்ல இருக்காரு சந்திரசேகர ராவ். இந்த நிலையில தான் பிஆர்எஸ் செயல் தலைவர் டி.ஆர். ராமாராவ் தன்னோட எக்ஸ் தளத்துல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை மென்ஷன் பண்ணி போட்டிருக்க பதிவு சர்ச்சையை கிளப்பி வருது. ராமராவோட அந்த பதிவுல பிஆர்எஸ் எம்பி கேசவராவ் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்த பிறகு ராஜினாமா செய்தாரு. அவரது முடிவை வரவேற்கிறோம். நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் கட்சியில இருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில சீட் பெற்று போட்டியிட்ட பிஆர்எஸ் எம்எல்ஏ பற்றியும் காங்கிரசுக்கு திரும்பிய அரை டசன் மற்ற பிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் பற்றியும் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதோட பாஜக ஆள் மாநிலங்கள்ல எதிர்கட்சி எம்பிக்கள் எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்கிடுவாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தெலங்கானால ரேவந்த் ரெட்டி ஆட்சியில காங்கிரசும் இந்த மாதிரியான செயல தான் ஈடுபட்டு வருது. இந்த போக்கு நீடிச்சா காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ராமாராவ். இந்த நிலையில தான் தெலுங்கானால பிஆர்எஸ் கட்சிக்குள்ள சச்சரவுகள் எழ கட்சி நெருக்கடியில இருந்து விரைவில் மீளும்னு நிர்வாகிகளுக்கு உறுதி அளிச்சிருக்காரு சந்திரசேகர ராவ்.